வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது 2016 வருஷத்தையுடைய மே மாத பலன்களை சொல்லவிருக்கிறேன். இந்த மே மாத பலன்கள் நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்கான மே மாத பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். துலாம் ராசி, இந்த ராசியை ஆளக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவான். கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருக்கிறார்கள். 5ஆம் வீட்டில் கேது, 7ஆம் வீட்டில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், 11வது வீடு ஆன சிம்மத்தில் குருவும் ராகுவும் இருக்காங்க. இப்போது இந்த துலாம் ராசியோட பலனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதத்தில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, குரு 9ஆம் தேதி அன்றைக்கி வக்ர நிவர்த்தியாரர். அதுக்கப்புறம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்கு மாறுகிறார். 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு மாறுகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம பார்க்கும் பொழுது துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகத்தான் இது எனக்கு தெரிகிறது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் இருக்கும் பொழுது ஓரளவுக்கு செல்வ நிலை என்பது நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வாக்கு. அதாவது நீங்கள் பேசக்கூடிய நேரங்களில் சில கான்ட்ராவர்ஷியல் விஷயங்கள் பேசிடலாம். அதனால் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக, தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் சென்சார் பண்ணி பேசிடணும், அவ்வளோதான். அது பண்ணிங்கனாலே பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு எதுவும் ஏற்படாது. அதே போல் சில புதிய சிந்தனைகள், தெய்வ அனுகூலங்கள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சில அந்த மாணவர்கள் போன்ற இருக்கவங்கள்லாம் சில புதிய கண்டுபிடிப்புகளை சொல்லலாம். அதெல்லாம் ஒரு அகஸ்மாஸ்தமாக நிகழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட், இதை எதிர்பார்த்தோ எந்த விதமான ஒரு இதுக்கான ஒரு ஏற்பாடுகளோ செஞ்சு இதெல்லாம் நிகழலை, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க வகையில் சிறப்பாக அமையும். திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது நடக்கக்கூடிய காலகட்டம் சற்று குழப்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் எப்போ தீரும்னா, சூரியன் 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். தொடர்ந்து சுக்கிரனும் மாறும் பொழுது இன்னமும் நன்மைகள் தான் ஏற்படும். அதனால் காதல், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே 14 தேதிக்கு அப்புறம் நடப்பது நல்லது. கையில் பணப்புழக்கம் பெரும்பாலும் நல்லபடியாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த தட்டுப்பாடுகள் 10ஆம் தேதிக்கு மேல் இருக்காது, ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும். சில உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வேற்று மதத்தவர்கள், இவர்களால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். எடுத்த காரியங்கள்லாம் சிறப்புகள் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கையில் பார்த்தோம்னா, இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் கூட சந்தோஷங்களை தரக்கூடிய சில அற்புத நிகழ்வுகளை பற்றி சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சில தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால நிதானத்தை இழக்காமல் நடந்து கொள்வது நல்லது. மற்றபடி நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது உங்களுக்கு அமைகிறது. பேச்சில் கவனம், குடும்ப வாழ்க்கையில் சில தேவையில்லாத பாலிடிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஃபேமிலி பாலிடிக்ஸ், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிறப்பான மாதம். இத்துடன் துலாத்திற்கான மே மாத பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.